Let the world hear his word. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன் என்று சங்கீதம் 119, 109 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆப்பிரிக்க காடுகளை சுற்றி திரிந்து பாதைகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் பல ஆயிரம் மைல்கள் பிரயாணம் பண்ணினார். ஒரு பிரயாணத்தை முடித்து மீண்டும் வீடு திரும்ப சில வருடங்கள் ஆகும் என்பதால் தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தன்னோடு சுமந்து செல்ல வேண்டியதாயிற்று. வாகன வசதிகள் ஆப்பிரிக்காவில் இல்லாத அந்த இருண்ட காலகட்டத்தில் இந்த மிஷனரிகள் ஆப்பிரிக்க காட்டுவாசிகளைத்தான் நம்பியிருந்தார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனும் தன்னோடு ஆப்பிரிக்க இன மக்களை ஒரு குழுவாக அழைத்து சென்றார். டேவிட் லிவிங்ஸ்டனின் பொருட்களை சுமக்கவும் அவருக்கு பாதை காட்டவும் கொடிய வன விலங்குகள் வந்தால் அவைகளை சமாளிக்கவும் அவர்கள் உதவி செய்தனர். டேவிட் லிவிங்ஸ்டன் தனக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் 3 மிகப்பெரிய கட்டாக கட்டி அந்த மனிதர்களிடம் சுமந்து வரும்படி கொடுத்திருந்தார். அவருக்கு ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் அதிகமாக தேவைப்பட்டதால் அவ்வாறு செய்தார். டேவிட் லிவிங்ஸ்டனின் பயணம் நீண்ட நெடுந்தூர பயணமாக இருந்ததால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் அவருடைய உதவியாளர்களால் பொருள்களை சுமக்க முடியவில்லை. வேறு வழியின்றி டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னுடைய பொருட்களை குறைத்து அவர்களுடைய சுமைகளை லகுவாக்க வேண்டியதாயிற்று. மிக அத்தியாவசியமான புத்தகங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற புத்தகங்களை எறிந்துவிட்டார். நாளடைவில் மீண்டும் சுமையை குறைக்க நிர்பந்தம் வந்ததால் ஒவ்வொரு புத்தகமாக காடுகளிலேயே விட்டு வந்தார். கடைசியில் அவரிடம் ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே எஞ்சியிருந்தது. அதை அவர் இழக்க சம்மதிக்கவில்லை. அதுதான் அவர் எப்போதும் பயன்படுத்திய அவருடைய வேதாகமம். பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களிலும் வேதாகமம் மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். வேத வசனங்கள் தான் நம்மை வழிநடத்தும். அது நமது கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்மில் அநேகர் வேதம் வாசிப்பதை மிக முக்கியமாக நினைப்பதில்லை. அநேக வீடுகளில் வேதாகமத்தை தேடித்தான் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. நமது வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாகமம் இருக்க வேண்டும். பயன்படுத்தாமல் காட்சி பொருளாக ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாது. தாவீது ராஜாவாக இருந்தாலும் பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் உயிருக்கு ஆபத்தான பல சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் வேதத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. ஜார்ஜ் முல்லர் போன்ற பரிசுத்தவான்கள் அதிகமான வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் வேத தியானத்திற்கு நேரம் செலவழிக்க அவர்கள் தவறவில்லை. பிரியமானவர்களே, நாமும் நமது பலவித அலுவல்களிலும் தேவனுக்கும் அவருடைய வேதத்துக்கும் உரிய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்போம். அப்போது தேவன் நம்மையும் உயர்த்துவார். God bless you. Have a nice day.